ஹலோ பேரண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு ஆதார் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோ மெயினாக நானும் ஒரு பேரண்ட் தாங்க. ஸோ என் குழந்தைக்கு ஆதார் எடுக்கும்போது ஏற்பட்ட சிக்கல் இல்லாமல் நீங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக தான் பதிவு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு பார்ப்போம். முதல்ல குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் கலர் பிரிண்ட் அவுட். கண்டிப்பாக கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க. நிறைய இடத்துல பர்த் சர்டிஃபிகேட் கலர் பிரிண்ட் அவுட் தான் கேட்குறாங்க. ரெண்டாவது, அப்பா அல்லது அம்மாவோட ஆதார் கார்டு. 2 பேரில் யாராவது ஒருத்தரோட ஆதார் நம்பர் வச்சு ஆதார் அப்ளை பண்ணலாம். மூணாவதாக, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் பேரண்ட்டோட டீட்டெயில்ஸ், அதாவது நேம், அட்ரஸ், அப்பா அல்லது அம்மாவோட ஆதார் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். இல்லைன்னா ஆதார் எடுக்க மாட்டாங்க. பர்த் சர்டிஃபிகேட்டில் டீட்டெயில்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது பற்றி வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நானே சொல்கிறேன். நெக்ஸ்ட், பேரண்ட்டோட ஆதார் கார்டோட லிங்க் பண்ண ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா அந்த நம்பருக்கு தான் ஓடிபி வரும். நெக்ஸ்ட்டு, ஆதார் கார்டு போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டரில் தான் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட், இப்போ எல்லா இடத்துலையும் டோக்கன் சிஸ்டம் தாங்க. ஸோ காலையில் சீக்கிரமாக போய் டோக்கன் வாங்கினீங்கன்னா சீக்கிரமாக ஆதார் அப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, குழந்தைய கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும். அப்புறம் அப்பா அல்லது அம்மா யாரோட ஆதார் கார்டை வச்சு ஆதார் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்க கண்டிப்பாக போகணும். அப்பாவோட ஆதார் வச்சு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அப்பா கண்டிப்பாக போகணும். அம்மாவோட ஆதார் வச்சு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அம்மா கண்டிப்பாக போகணும். நெக்ஸ்ட்டு, ஃபார்ம் 5 ஆதார் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஒரு சில இடத்துல ஆதார் என்ரோல்மெண்ட் ஆஃபீஸரே இதை டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணிடுறாங்க. ஒரு சில இடத்துல நீங்களே ஃபில்அப் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. இந்த ஃபார்மு அந்த ஆதார் என்ரோல்மெண்ட் ஆஃபீஸுக்கு வெளியே கிடைக்கும். அங்கே யாராவது ஃபில்அப் பண்ணுறதுக்கும் இருப்பாங்க. இல்லைனாலும் நீங்களே ஃபில்அப் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணுவாங்க. அடுத்து ஃபார்ம் 5 ஃபில்அப் பண்ணிவிட்டு குழந்தையோட ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோக்கு அப்புறம் கண்விழி, அதாவது ஐஸை ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து பேரண்ட்டோட ஃபிங்கர் பிரிண்ட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க. அடுத்து ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி சொன்னீங்கன்னா ப்ராசஸ் முடிஞ்சுது. உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் தருவாங்க. அதில் நீங்கள் சைன் பண்ணணும். உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜும் வரும். இந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பில் இருக்கிற அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸும் செக் பண்ணலாம். ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ் முடிஞ்சதுன்னா ஆன்லைனில் நீங்கள் ஆதார் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு போஸ்ட்டில் வரதுக்கு 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் ஆகுது. இந்த ஆதார் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சில இடத்துல கட்டணமாக 50 ரூபாயும் ஒரு சில இடத்துல 100 ரூபாயும் வசூலிக்கிறாங்க. நன்றி.